என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கெல்லாம் யோகாசனத்தை பற்றி மக்கள் நிறையவே அறிந்திருக்கிறார்கள். பள்ளி, கல்லூரி, இன்ன பிற அலுவலகங்களில் கூட, போலீஸ் அகாடமி, இங்கேயெல்லாம் இன்றைக்கி யோகாசன ஆசிரியர்களை போட்டு யோகாசனம் சொல்லித் தருகிறார்கள். ஜட்ஜி அகாடமிக்கு எல்லா நீதிபதிகளுக்கும் இன்றைக்கு யோகாசனம் சொல்லித் தருகிறார்கள். எல்லா கல்லூரிகளிலும் மற்றும் யூனிவர்சிட்டியிலும் இதை பாடத்திட்டமாக வைத்து இன்றைக்கு மக்களுக்கு, மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், பிஜி டிப்ளமா, எம்எஸ்சி, பிஹெச்டி எல்லாம் வந்துவிட்டது. யூனிவர்சிட்டியில் படித்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை காத்திருக்கிறது. லட்ச சம்பளம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டரிலே வல்லவர்களுக்கு வெளிநாட்டிலே லட்ச சம்பளம் கொடுப்பது போல், இன்றைக்கு யூனிவர்சிட்டியிலே பிஹெச்டி, எம்எஸ்சி, டிகிரி வாங்கிறவர்களுக்கு லட்ச கொடுக்கிறார்கள். தங்குமிடம் இலவசம். இப்படியெல்லாம் அங்கே வரவேற்பு வெளிநாட்டிற்கு தான் ரொம்ப அதிகம். இங்கே லட்ச யோகாசன ஆசிரியர்களுக்கு யார் கொடுக்க போகிறார்கள்? அங்கே கொடுக்கிறார்கள். தங்குமிடம் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த கலை இன்றைக்கு உயர்ந்து விட்டது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு அம்பத்தூரிலிருந்து, ஸ்கை அகாடமியிலிருந்து 2 மாணவமணிகள், பிகே விஜேந்திர ஹரி, பவன் ஜாய் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆசிரியர் திருமதி லட்சுமி மூர்த்தி அவர்கள், ஜெயலட்சுமி மூர்த்தி அவர்கள் மாணவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். இவர்கள் லகு வஜ்ராசனத்தை, கை கும்பிட்ட லகு வஜ்ராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கும்பிட்ட லகு வஜ்ராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. குட். முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது, கழுத்து விளைக்கப்படுகிறது, கால் வளைக்கப்படுகிறது. தலை வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் மூளைக்குள்ளே போகிற நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. அங்கே இரத்த ஓட்டமானது அற்புதமாக செல்லும். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இவைகளை முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், முதுகு பக்கத்திலே ஓரிரு தலையணையை வைத்து கூட இந்த ஆசனங்களை செய்தால் அதே பலன்தான் இவங்களுக்கு கிட்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுதே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கொஞ்சம் முன்னுங்க வந்துடுங்க, தள்ளி வாங்க. இப்போ பண்ணுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கும். ஜீரணக்கருவிக்கு செல்லக்கூடிய நரம்புகள், உள் உறுப்புகளுக்கெல்லாம் கையை வைத்து, கையை கும்பிடு. ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, வந்தாலும் நீங்கிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பாய சரி பண்ண, மேட்டை சரி பண்ண, நல்லா மூச்சு இழுத்துக்கோ. என்ன பார்க்க பாரு, முன்ன தள்ளிவா. அப்படியே படுத்து பண்ணு.
பல கோணங்களில் செய்திருக்கிறார்கள். நேயர்களே, மாணவமணிகளே, அதை நீங்கள் செய்து பலன் பெற வேண்டும். முதுகெலும்பல் வளைத்து விட்டாலே உங்களுக்கு ஆரோக்கியம் தானாக வந்துடும். ஏதாவது முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களை நீங்கள் ஒரு 10 நிமிடம் செய்தாலே ஆரோக்கியம், உடல் நலம் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்துவிடும். மார்பகம் விரியப்படுகின்ற காரணத்தினால் மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் சரியாக செல்லும். ஆகவே நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், இன்ன பிற இழைப்பு இதெல்லாம் சரியாகிவிடும். ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே படுத்து செய். ஹார்ட்டில் தான் எத்தனை பிரச்சனைகள், நுரையீரலில் தான் எத்தனை பிரச்சனைகள், கழுத்தில் தான் பிரச்சனைகள். ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசனத்தை செய்து அவர்களை முழுமையாக நீக்கிவிட வேண்டும். முடியாதவர்களை, இயலாதவர்களுக்கு முதுகு பக்கம் தலையணையை வைத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஹார்ட் பேஷண்ட், ஆஸ்மா பேஷண்ட், அவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி செய்தால் முழுமையாக இதிலிருந்து விடுபடலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்குங்கள். இதுக்கு மாற்று ஆசனம், நீங்கள் கையை பின்ன கட்டி கொண்டு முன்னால் குனிங்க. கையை பின்ன கட்டி குனி. இந்த ஆசனம் செய்தால் அதுக்கு ஒரு மாற்று ஆசனம், மகாமுத்ரா. கலைங்க. அப்படியே திருப்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவமணிகளே, இந்த சின்ன சின்ன ஆசனங்களை நாம் பழகிவிட்டாலே நாம் டாக்டரிடம் போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. நோயும் நம்மை பீடிக்காது. ஆகவே ஏதாவது முன்பின் வளையக்கூடிய ஆசனங்கள், பக்கவாட்டில் வளையக்கூடிய ஆசனங்கள், இவைகளை செய்து நாம் என்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் அனைவரும் காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.